யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. இந்த அற்புதமான 106வது யோகிராம் சுரத்குமார் பிறந்தநாள் விழாவை வெகு விமர்சையாக வருடா வருடம் பல இன்னல்களுக்கு இடையிலும் பொருளாதார நெருக்கடியிலும் மிகவும் கவனமாக கொண்டாடி கொண்டிருக்கும் நண்பர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய குழுவினர் அவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கிய மாம்பலம் யோகிராம் சுரத்குமார் அந்த சத்சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு யோகிராம் இருக்கும் திசை நோக்கி, அந்த யோகிராம் திசை நோக்கின்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல இருக்கார்? இங்கே தான் இருக்காருல்ல, எல்லா இடத்துலையுமே இருக்கார். தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறாருங்க போல யோகிராம் எல்லா ரூபத்திலையுமே இருக்கிறார். அதனால் யோகிராம் சுரத்குமார் இருக்கின்ற திசை நோக்கி என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை ஆட்ட இருக்கிறேன். இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, லாஸ்ட்டாக பேசும்போது மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதுவும் விசிறி சங்கர் போன்ற ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் பேசி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பேசினாலுமே அது போய் சென்றடையுமானா தெரியாது எனக்கு. அதனால் அந்தளவுக்கு என்னால் பேச முடியாது. என்னுடைய டாப்பிக்கே என்னென்னா, யோகிராம் சுரத்குமார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் யோகிராம் சுரத்குமார் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஒரு புக்கு போட்டால் ஒரு 5 வால்யூம் புக்கு போடுற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை மாத்திரம் சொல்லி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால என்ன எனக்கு பயன் அப்படின்னா, எனக்கு எந்த பயனும் கிடையாது. இதை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கேட்டுட்டு யாராவது ஒருத்தருக்கு மனம் மாற்றம் ஏற்பட்டு அவங்களுக்கு மனசில் ஒரு நம்பிக்கை பிறந்ததுன்னா, யோகிராம் சுரத்குமார் போல் அது மூலியமாக அவங்க வாழ்க்கையை மேம்பட்டதுன்னா, அதுதான் நான் செய்யக்கூடிய இந்த பணியாக நினைச்சு இந்த ஒரு நல் வாய்ப்பை வழங்கிய மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸாக சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஃபாதர் ரயில்வேல பெரிய அதிகாரி, இன்ஜினியராக இருக்கார். 25 வயசு இருக்கும் எனக்கு. எங்கள் அப்பா போயிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு யோகிராம் சுரத்குமார்னா யாருன்னே தெரியாது. சும்மா போயிருக்காரு, எல்லாரோடையும் போயிருக்காரு. போகும்போது எல்லாரும் நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா முதுகில் தட்டிட்டு மை ஃபாதர் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு யோகிராம் சுரத்குமார் சொல்லியிருக்காரு. அது எங்கள் அப்பா சொல்கிறார். அன்றைக்கி ஈவினிங் வீட்டில் சொல்கிறாரு, நான் அன்றைக்கி போய் திருவண்ணாமலை ஒருத்தரை பார்த்தேன், விசிறி சாமியார்னு சொல்லிட்டு. அவர் முதுகை தட்டி கொடுத்து ராமா ராமா காட் பிளஸ் மை ஃபாதர் பிளஸ் யூன்னு சொன்னார். சிகரெட் குடிச்சுட்டே இருக்கார், ஆனாலும் எனக்கு அந்த ஸ்மெல் வரல அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். நான் சொன்னேன், சிகரெட் குடித்தா சாமியே முதல்ல கிடையாது. ஃபஸ்ட்டு சாமினாலே முற்றும் துறந்தவர்னால சிகரெட் குடிப்பாருப்பா, அதெல்லாம் ஏமாந்து நம்பாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக அந்த வயசுக்குள்ளே அந்த திமிரில் நான் பேசினேன். அது எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்பிக்கை இருந்தால் நம்பு, நம்பலைன்னா நீ கிரிட்டிசைஸ் பண்ணாத யாரையுமே, உனக்கு தெரியாது அப்படின்னார். சரி, அந்த நிகழ்ச்சி அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு தலை சுத்தல் வியாதி வருது, தீர்க்கவே முடியல. நான் மேல் சிகிச்சைக்காக நான் சென்னை போயின்னு இருக்கேன். விழுப்புரத்தில் நாங்கள் குடியிருந்தோம். இப்போ போயிருக்கும்போது பார்த்தா வியக்க வைக்கும் விசிறி சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பாலகுமாரன் எழுதின ஒரு புஸ்தகம் இக்கின் பாத்தம் புத்தக கடையில் இருக்குது. சும்மா தான் எங்கள் அப்பா சொன்னார், விசிறி சாமியார் இதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறேன் ட்ரெயினில் போகும்பொழுது. மிக மிக அற்புதமான ஒரு புத்தகம். அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, யோகிராம் சுரத்குமாரை பார்க்குறதுக்காக ஒரு பள்ளிக்கூட வாதியார் வராரு, குழந்தைகளை அழைச்சிட்டு வராரு. போகும்போது சாத்தனூர் டேம் போகணும் அப்படின்னு அந்த குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க. யோகிராம்கிட்ட பிளெஸிங் வாங்கிக்கிறாரு. திஸ் பெக்கர் ஆல்சோ வாண்ட்ஸ் டு கம் வித் யூ அப்படின்னு சொல்கிறார் யோகிராம். சொல்லி அவரும் அந்த குழந்தைகளோட சேர்ந்து அந்த சாத்தனூர் டேம் பக்கம் போகிறாரு. அங்கே பரிசல், அதுக்கான வாழ்வாதாரமே இந்த பரிசல் மாத்திரம்தான். அந்த பரிசல்காரன்ட்ட போய் இவர் உட்கார்றாரு. உட்காந்து இவரும் அந்த ஓடையை கிராஸ் பண்ணிட்டு போகிறாரு, திரும்பி வர்றார். வந்த உடனே இதான் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. அந்த ஓடைக்காரன் சொல்கிறான், இவர் வாதியாரை கூப்பிட்டு, அவர் வந்தார், சாமி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தான் யோகிராம் சுரத்குமார் விசிறி சாமியார்னு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பரிசலை அப்படியே திருப்பி வைக்கிறான். வச்சுட்டு சொன்னால், என்னுடைய வாழ்வாதாரமே இந்த பரிசல் மட்டும்தான், ஆனால் இன்றையிலிருந்து நான் பரிசலே ஓட்ட போகிறதில்ல அப்படின்னா. என்ன காரணம்னு கேட்டால், இவ்வளோ பெரிய மகான் உட்கார்ந்த இந்த பரிசலில் வேற எந்த மனிதர்களையும் நான் ஏற்ற போகிறதில்ல அப்படின்னு. எப்படி அந்த யோகிராம் சுரத்குமார் கொண்டு போய் சேர்க்கிறாரு பாருங்க. அவருடைய எதுவும் பேசலை, எந்த வார்த்தையுமே பேசலை, ஆனால் அவனுக்கான தேவையான செய்திகள் அங்கே போய் சென்றடைகிறது. அப்படி பல நல்ல விஷயங்கள்லாம் அந்த புக்கில் போட்டிருந்தது. அந்த புக்கை நான் படிச்சுட்டே வரேன். எனக்கு மனசில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. சரி, இப்படியாப்பட்ட சாமியாரை போய் நம்ம திருடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், வந்த உடனே எங்கள் அம்மாவை அழைச்சி நான் திருவண்ணாமலை போகிறேன். போன உடனே, அம்மா அந்த விசிறி சாமியாரை பார்க்கணுமா அப்படிங்கிறேன். போன உடனே பெரிய கியூ தேரடியில். அதான் முதல்ல நான் பார்க்குறேன். 92 சாமியை பார்க்குறேன்.
கல்யாணம் ஆகி அப்போ 6 மாதம் தான் ஆகுது. மிகப்பெரிய தலை சுற்றல், எனக்கு பயங்கரமாக இருக்குது. வேலைக்கு போக முடியல. நான் மெடிக்கல் ரெப்பாக தான் இருந்தேன். அப்போ மாதம் ஒரு 3000 4000 சம்பளம், அவ்வளோதான். சரி, நானும் எங்கள் அம்மாவும் போகிறோம். பழமெல்லாம் வச்சுன்னு போகிறோம். என் டேர்ன் வந்தது. வந்தோடனே சாமி கூப்பிட்றாரு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் கிடினஸ் சுவாமி ஃபார் லாஸ்ட் 2 or 3 months அப்படின்னேன். ஓ, இஸ் இட் அப்படின்னாரு. டோன்ட் வரி, மை ஃபாதர் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அங்கேருந்து ஒரு சாத்துக்குடி எடுக்கிறாரு, என்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, டோன்ட் ஷேர் திஸ் ஜூஸ் வித் எனிபடி, யூ ட்ரிங்க் த ஹோல் ஜூஸ், டு நாட் ஷேர் வித் எனிபடின்னு சொல்கிறாரு. அண்ட் வில் பி ஆல் ரைட் அப்படிங்கிறாரு. சரி, நான் என்ன பண்ணேன், பயங்கர நம்பிக்கை எனக்கு. ஐயோ, எனக்கு நான் ஒவ்வொரு முறை கிட்டத்தட்ட ஒரு 100 முறை யோகிராம் சரத்குமாரை நான் பார்த்துருப்பேன். அது எனக்கு பெரிய பெருமை. ஆனால் 100 முறை பார்க்கும் பொழுதும் இன்றைக்கி நம்ம கடவுளாக வழிபடக்கூடிய யோகிராம் சரத்குமாரை பார்க்கக்கூடிய காலத்திலேயே எனக்கு தெரியும் அவர் தான் கடவுள்னு சொல்லிட்டு. ஸோ நான் சிவபெருமானை பார்த்துருக்கேன்னா, நான் பெருமாளை பார்த்துருக்கேன்னா, யோகிராம் சரத்குமாரை பார்த்துருக்கேன். யோகிராம் சரத்குமார் ரூபத்தில் நான் எல்லா கடவுளையும் 100 முறைக்கு மேலாக தரிசிச்சிருக்கேன். ஸோ நான் பயங்கர நம்பிக்கை எனக்கு. வீட்டில் என்ன பண்ணுறேன், ஜூஸை போடுறேன், குடிக்கிறேன். டக்குன்னு தலை சுத்தல் தேவையாக போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறம் தலை சுத்தல் வரல. இது என்னென்னா, திருப்பி ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி தலை சுத்தல் வருது. திருப்பி நான் சாமிகிட்ட போகிறேன். போன உடனே சாமி திருப்பி ஒரு பழத்தை கொடுத்தாரு, சாப்பிடு அப்படிங்கிறாரு. திருப்பி சரியாயிடுச்சு. என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். நான் மெடிக்கல் ரெப்பாக தான் நான் இருந்தேன், ரொம்ப பெருசாலாம் இல்லை. அப்போ எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன். 4 கம்பெனிக்கு இன்டர்வியூ நான் அப்ளை பண்ணுறேன். 4 கம்பெனிலையுமே போய் சாமிகிட்ட கேட்குறேன், சுவாமி ஐ அட்டெண்டட் 4 இன்டர்வியூஸ்ன்னு, ஆல் 4 யூ வில் கெட் அப்புன்னாரு. எப்படி நமக்கு ஒரு கம்பெனிலே வேலை கிடைக்கிறது கஷ்டம், எப்படி 4 கம்பெனியில் நம்மளுக்கு வேலை கிடைக்கும், நம்ம அவ்வளோ பெரிய நாலேஜபிளான ஆளும் கிடையாது அப்படின்னு. யூ ஒன்ட் பிலீவ், ஆல் 4 கம்பெனிஸ் ஐ காட் செலக்டட். டாட்டாவில் ஜுவாலஜிக்கல் பார்க்னு ஒன்று ஜாம்ஷெட்பூரில், அங்கே ப்ளஸ் எல்லா ஊர்லேயும் வேலை கிடச்சிருச்சு. அப்புறம் நான் பார்க்குறேன், எதை சூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். எஃப்டிசிங்கிற ஒரு கம்பெனியில் நான் வேலூர் ஹெட் குவார்ட்டர்ஸ், திருவண்ணாமலை வாஸ் மை ஜூரிஸ்டிக்ஷன். ஓ, திருவண்ணாமலையை கம்பெனி காசில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்ல பண்ணேன். எஃப்டிசியை நான் எடுத்துட்டேன். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். தொடர்ந்து போயிட்டே இருக்கேன். சாமியை டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்குறேன். எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக நுணுக்கமான எக்ஸ்பீரியன்ஸ். விசிறி சங்கர் ஐயா சொன்னது போல், ஒரு முறை நான் போகிறேன், ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம் கம்பெனிக்கு. நான் போகிறேன் இங்கேருந்து. வாட் ஃபார் யூ கம் அப்படின்னாரு. சுவாமி வி ஆர் லான்ச்சிங் எ நியூ ப்ராடக்ட் சுவாமி அப்படின்னு. வாட் இஸ் திஸ் அப்படின்னாரு. சார் நான் ஆம்பிட்டன் ஒரு இன்ஜெக்ஷன், ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு. சாதாரணமாக பிளஸ் பண்ணல என்னைய. வாட் வே திஸ் ப்ராடக்ட் இஸ் பெட்டர் தென் தி எக்ஸிஸ்டிங் ஆன்டிபயோட்டிக் அவைலபிள் இந்த மார்க்கெட் கேட்குறாரு. இந்த மருந்து மார்க்கெட்டில் இருக்கிற மருந்தை விட எந்த விதத்தில் பெட்டர்னு கேட்குறாரு. ஒரு டாக்டர் கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்குறாரு. நான் சொன்னேன், இதுமாரி ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் பேசிகிட்டு இருந்தேன். வாட் வே இட் இஸ் பெனிஃபிஷியல் டு தி சொசைட்டின்னு கேட்குறாரு. அடுத்த கேள்வி. எவ்வளோ ஒரு அந்த மக்கள் மேலே ஒரு பேர் அன்பு, அதை சாமிகிட்ட நீங்கள் உணரணும். அவர் பக்கத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். மை ஃபாதர் பிளஸ் யூ, யூ வில் பி ஆல் ரைட் அப்படின்னாரு. அந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் ஆல் இண்டியாவில் நான் தான் நம்பர் 1ல் இருந்தேன். 2500 வயால், ஒரு வயால் 100 ரூபாய். 92ல் 2.5 லட்சம் ரூபா அந்த ஒரு ப்ராடக்ட். மற்றவங்களாம் 100 வயால் 150 வயால் தான் விற்றுன்னு இருந்தாங்க. உடனே என் கம்பெனியில் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன பண்ணீங்க நீங்கள் மொத்தம் அப்படி விற்கிறீங்க அப்படின்னாரு. வெரி ட்ரூ ஸ்டோரி என்னென்னா, ஐ காட் த டைரக்ட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் யோகிராம் சரத்குமார். அவ்வளோதான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்போ எனக்கு என் பையன் பிறக்கிறான். 92ல் பையனுக்கு பிறந்து 1 வயசாச்சு. பையனுக்கு அழைச்சின்னு போகிறேன் இங்கேருந்து. 94ல் என் பையனை அழைச்சின்னு போகிறேன். நானே என் ஒய்ஃபு போகிறோம் இங்கேருந்து. போகும்போது நமஸ்காரம் பண்ணுறோம். பண்ண உடனே என் பையன் என்ன பண்ணால், ஒரு 2 வயசு தான். டக்குன்னு சாமி மடியில் உட்காந்துட்டு அவர் குடிக்கிற சிகரெட்டை ஒரு பேக்கெட்டை கையில் வச்சுட்டு இருந்தான். நான் அப்போ நமஸ்காரம் பண்ணிவிட்டேன். நானும் எழுந்திருக்கும் போது ஹரி வானேன். அவரும் அப்படியே சிகரெட் எடுத்துன்னு கையில் வரான் இங்கேருந்து. ஹரி, அது சிகரெட் சாமியோடது போட்டுரு அப்படின்னு. சாமி கேட்குறாரு என்னைய, வாட் இஸ் ராங் இன் திஸ் அப்படின்னு கேட்குறாரு. சிகரெட்டை பையன் எடுத்துருக்கான், 2 வயசு பையன். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? வாட் இஸ் ராங் இன் திஸ்? அதில் ஒரு 7 சிகரெட் இருக்குது. அதில் சாமி குடிச்சுட்டு இருக்கிற சிகரெட் இருக்குது. நான் சொன்னேன், சார் ஐ எம் நாட் டெல்லிங் சுவாமி இட் இஸ் ரைட் ஆர் ராங், இட் இஸ் யுவர் சிகரெட் சுவாமி அப்படின்னா. ஓ, தட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னாரு. ஃப்ரம் திஸ் மூமெண்ட், நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, ஃப்ரம் திஸ் மூமெண்ட் ஆன்வர்ட்ஸ் இட் ஹஸ் பிகம் இஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறார். யாராவது சொல்லுவாங்களா சிகரெட்டை கொடுத்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்களா? வீடை கொடுப்பாங்க, காரை கொடுப்பாங்க, ஏதாவது கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால்
ஒரு நியாயம் இருக்குது அதில். சாமி கொடுத்தது வெறும் 7 சிகரெட்டு, சேர்மினார் சிகரெட்டு. 4வது மாதம் 94, டேட்டு கரெக்டாக தெரியல, நான் வீட்டில் இன்னும் நான் வச்சுருக்கேன். சுவாமி நான் அக்செப்ட் பண்ணிக்க, இஃப் தட் பீங் த கேஸ் ஐ ரிசீவ் வித் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் சுவாமி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எனக்கும் சாமிக்கும் நடந்த உரையாடல்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. அது தமிழில் அவ்வளோ தூரம் பேசலை, நானும் அவர் இங்கிலீஷ் தான் பேசியிருந்திருக்கோம். உடனே இந்த சிகரெட் எடுத்துன்னு அப்படியே வரேன், கையில் பெரிய பொக்கிஷம் வாங்குற மாரி அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். அப்போ வானத்துலேருந்து ஒரு அசிரீரி வருது எனக்கு. இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா நான் சொல்கிறது நான் யோகிராம் சுரத்குமார்ட்டேருந்து நான் பேசுகிறேன். இந்த பையன் ஒரு டாக்டர் ஆகி கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். அப்புறம் என் பையனுக்கு வயசு எவ்வளவு? 2 வயசு. அப்போ என்னுடைய சேலரி 6000 ரூபாய் பர் மந்த்து. அப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறதுலாம் கனவு எனக்கு. சரி சாமி சொன்ன அசிரீரி மாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். +2 முடித்தான். 10th ரொம்ப நல்லா படித்தான். ஆனால் +2 ஒழுங்காக படிக்கலை. இந்த சென்ஸ் எம்பிபிஎஸ் மார்க் வாங்குற அளவுக்கு படிக்கலை. அப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போய்ட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கோம். அப்போல்லாம் இந்த நீட்டு கிடையாது, அதுக்கு முன்னாடி உள்ள செட்டில். வந்த உடனே என்ன பண்ண போகிற குமார் உங்கள் பையனை அப்படின்னாரு. எம்பிபிஎஸ் படிக்க வைக்க போகிறேன்னு சொன்னேன். அவன் சொன்னான், சார் இப்போ 25 lakhs கேபிடேஷன் ஃபீஸ் கேட்குறாங்க, என்கிட்ட பணம் இல்லை, அதனால் பிஇ வைக்க போகிறேன் சார் அப்படின்னு. பணத்துக்காக நீ ஏன் அவனுடைய விஷனை மாத்துற? நீ எம்பிபிஎஸ் படிக்க வைக்க வேண்டியதானே அப்படின்னாரு. சார் என்ன சார் 25 லட்சங்கிறது என்ன சாதாரண விஷயமா? அதுவும் நான் மெடிக்கல் ரப்பாக இருந்து அப்போ தான் அந்த கம்பெனியை தொடங்கியிருக்கேன், ஐகேர் ஃபார்மான்னு சொல்லிட்டு. வருஷ சேல்ஸே எனக்கு 2,30,000 ரூபாய் தான். என்னோடய வருஷ டேர்ன் ஓவரே 2.5 லட்சம் தான். எப்படி 25 லட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு. இல்லை நீ நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனால் பீரோவை திறக்கிறாரு. பணம் உனக்கு எவ்வளோ தேவைன்னு எடுத்துக்கோங்கிறாரு. திருப்பி தர வேண்டாங்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. உன்னால் திருப்பி தர முடியாதுன்னு எனக்கு தெரியும், திருப்பி தர வேண்டாம். ஒரு கால் உன்னால் திருப்பி தர முடிஞ்சதுன்னா அந்த பணத்தை கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. 2 வயசில் அசிரீரி ஏற்பட்ட யோகிராம் சுரத்குமார் சொன்ன வார்த்தை அது நிறைவேறது. அப்போ யோகிராம் சுரத்குமார் அப்போ இல்லை. இதுதான் அந்த சத்தியத்தோடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு. அப்போ நான் சேர்த்தேன், படிக்க வச்சேன், எல்லாம் பண்ணேன். அப்புறம் அந்த பணத்தை திருப்பி அவர் கொடுத்துட்டேன். கொடுக்காம இல்லை, கம்பெனி நல்லா போச்சு, பணத்தை கொடுத்துட்டேன். அதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்கும்பொழுது அந்த காலேஜுக்கு ரிகக்னேஷன் இல்லை, சேர்க்கும்போது எங்களுக்கு தெரியாது. சரி, செகண்ட் இயர் ரிகக்னேஷன் இல்லை, தேர்ட் இயர் ரிகக்னேஷன் கிடையாது, ஃபோர்த் இயர் ரிகக்னேஷன் கிடையாது, ஃபிஃப்த் இயர் ரிகக்னேஷன் எக்ஸாம் மாத்திரம் வச்சுட்டே இருக்காங்க. நாங்கள் எல்லாம் படித்து முடிச்சிட்டோம். ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது ரிசல்ட் வரவே இல்லை எங்களுக்கு. இது பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். விசிறி சங்கர் சொன்னார் இல்லையா, அவரோட மனைவிக்காக 18 பேருக்கு சுவாமி டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு சொன்னாங்கல்ல திருநெல்வேலி. அதேமாரி 250 ஸ்டூடெண்ட்ஸோடைய எதிர்காலம் அப்படியே எல்லாம் பெரிய கேள்விக்குறி. வெறும் +2 படித்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன். எம்பிபிஎஸ்ஸே இல்லைன்னா என்ன, வெறும் +2 தானே குவாலிஃபிகேஷன். அது ரிகக்னேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ தேவகி அம்மாட்ட நான் பேசுகிறேன், இதுமாரி அம்மா நீங்கள் கொஞ்சம் சாமிகிட்ட ப்ரேயர் பண்ணுங்கன்னு. கருணை உள்ளம் அப்படின்னா, ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்கிறதுனா நம்ம தேவகி அம்மா அவர்களுக்கு தான். தேவகி அம்மா பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த பூஜையில் ஹரிஹரன் காலேஜ் ரிகக்னேஷன் ஆகணும், ஹரிஹரன் காலேஜ் ரிகக்னேஷன் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஜனவரி மாதம் ஃபைனல் கோர்ட்டு கேஸுக்காக பொங்கல் அன்னைக்கு அங்கே கோர்ட் வருது, கேஸ் வருது, அங்கே சுப்ரீம் கோர்ட் வருது. இதேமாரி ஒரு 4-5 காலேஜ் இதேமாரி ரிகக்னேஷன் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து பண்ண காலேஜில் அங்கே இருக்குது. அப்போ நீதிபதி ஒரே ஒரு காலேஜுக்கு மாத்திரம் எக்ஸம்ஷன் கொடுக்குறாரு. எதுக்கு? ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ். எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னார், இந்த லாஸ்ட் இயர் எக்ஸாம் மாத்திரம் கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து எக்ஸாம் நடத்துவாங்க, ஃபைனல் இயர் எக்ஸாம் நடத்துனது நாங்கள் ஒத்துக்க முடியாது கவர்மெண்ட்டு. இதில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வி வில் அவார்டு எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பையன்கிட்ட போய் சொன்னேன், இப்போ நான் அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குது, நீ போய் எக்ஸாம் எழுது அப்படின்னு. நான்லாம் எழுத மாட்டேன்ப்பா, ஒரு வாரத்தில் எழுத முடியும். எம்பிபிஎஸ் நான் விளையாட்டு நினச்சி அவ்வளோ படிக்கணும், அனாட்டமி படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும் அப்படின்னா, நீ எழுதி தாண்டா ஆகணும், அப்போ தான் முடியும் அப்படின்னு சொன்னேன். முடியவே முடியாது அப்படின்னா அப்புறம் நாங்கள் சொன்னோம், வேறு வழி இல்லாமல் அவனை கொண்டு போய் நான் தான் காலேஜில் கொண்டு போய் விட்டேன். வெறும்னா உட்காந்துருக்கான், பேப்பரே எழுதாமல். இவன் என் பையனுக்கு என்ன பிரச்சனைனா, அவனுக்கு தெரிஞ்சால் எழுதுவான், தெரியலன்னா எழுத மாட்டான்.
எக்ஸ்டர்னல் வந்து கேட்டிருக்காரு, நீ வந்து ஒன்றுமே எழுதாமல் உட்காந்துருக்கியப்பா, என்ன நினச்சிட்டு இருக்க, யூ திங்க் சம்படி வில் கம் அண்ட் ரைட் எக்ஸாம் ஆன் பிகாஃப் ஆஃப் யூன்னு கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு இவங்க எஸ் பாஸ் நாட் ரைட்டிங் கொடுத்தேன் தெரியலன்னு இருக்கான். ரிசல்ட் வருது, பெரிய மிராக்கிள், மை சன் காட் செலக்டட், பாஸ்டு, அவ்வளோதான் எக்ஸாம். அவனுக்கே ஆச்சரியம், யார் எழுதியிருக்கான்னு தெரியல. அப்போ நீங்கள் யோகிராம் சுரத்குமாரை முழுமையாக நம்ம உள்வாங்கி நம்பிக்கையாக அவர் தான் நமக்கு கதி அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னம்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு கிணத்துல குதிக்கலாம், நீங்கள் கடலில் குதிக்கலாம். யோகிராம் சுரத்குமாரோடைய பச்சை தலைப்பாக்கை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து காப்பாற்றிடும். இது வந்து சத்தியமான உண்மை. 100 முறை என்ன சொல்கிறேன், 200-300 எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் எனக்கு மாத்திரம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு அது எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு வந்திருக்கலாம், அவங்கள அதளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் கூட இருந்திருக்கலாம். என்னையே வந்து ஒரு குருவியையே கருவியாக்கியவர் வந்து யோகிராம் சுரத்குமார், நம்ம படிச்சிருக்கோம். நான் இப்போ என்ன பண்ணேன், சரி நம்ம ஒரு பீரியடில் வந்து நானும் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளும் ரொம்ப அப்படியே க்ளோஸ் நான் நினச்சின்னு இருந்தேன் மனசில். நமக்கு ஒரு இருமாப்பு இருக்கும்ல, ரெகுலராக போகிறோம், சாமியை பார்க்குறோம், சாமி நான் காலை பிடிச்சி விட்டுருக்கேன், விசிறி விட்டுருக்கேன், கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிருக்கேன், நடத்தி அழைச்சிட்டு போயிருக்கேன், எல்லாமே நான் பண்ணியிருக்கேங்கிறதுனால நான் நினச்சேன் நான் ரொம்ப க்ளோஸ் சாமிக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மாரி ஒரு 30-40 பேர் அங்கே மக்கள்லாம் இருக்காங்க. திடீர்னு சாமி என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நம்மள பேரை கேட்குறாரு. திடீர்னு விசிறி சங்கரை கூப்பிட்டு வாட்ஸ் யுவர் நேம் நான் கேட்டேன்னு வச்சுங்களேன், யூ வில் கெட் அஃபண்டட். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோகிராம் சுரத்குமார் டிவோட்டி மத்தியில் வந்து விசிறி சங்கர் சாரை தெரியாதவங்களே யாரும் இருக்க முடியாது. அப்படி அதுமாரி ஒரு இது இருக்கு இல்லையா. நான் அப்படி நினச்சிருந்தேன். நாங்கள் ஐ வாஸ் ஷாக்டு. நான் சொன்னேன், சுவாமி மை நேம் இஸ் குமார் அப்படின்னேன். யூ ரிப்பீட் அப்படின்னாரு. மை நேம் இஸ் குமார் அப்படின்னா. நோ யூ ரிப்பீட் அப்படின்னாரு. மை நேம் இஸ் குமார் சாமி அப்படின்னா. நான் கொஞ்சம் ஐ காட் என்னடா திருப்பி கேட்டுக்கிறேன், குமாரசாமி குமாரசாமி அப்படின்னா. ஆர் யூ குமாரசாமி அப்படின்னாரு. குமாரசாமி, மை நேம் இஸ் குமார், ஐ எம் அட்ரஸிங் யூ சுவாமி அப்படின்னேன். மை ஃபாதர் நேம் இஸ் எம், அடுத்த ஃபாதர் நேம் கேட்பாருன்னு சொல்லிட்டு ராஜாராமன் குமார் அப்படின்னேன். அப்படின்னு கட 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 கடன்னு சிரிக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி அதோட முடிஞ்சிடுது. அதுக்கு வந்து முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது, அதோட முடிஞ்சிடுச்சு. நான் வந்து 2001 வந்து ஐகேர் ஃபார்மான அந்த கம்பெனியை ஆரம்பித்து நடத்துகிறேன். வியாபாரமும் இல்லை, உடல் ரீதியாக பயங்கரமான பிரச்சனை, பேக் பெயின் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம், ஃபேமிலியில் இஷ்யூவில் ப்ராப்ளம், எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் இருந்தது. என்னடா பண்ணுறேன்னு பார்த்தேன். நானும் பார்த்தேன், குமார்னு வச்சவன் எவனாவது வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருக்கானு பார்த்தேன். எவனுமே குமார்னு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. சாரி, அந்த பேர் தப்பாக சொல்லலை. குமாரசாமின்னு இருப்பாங்க, இல்லைனா சிவகுமார்னு இருப்பான், ரவிக்குமார் இருப்பான். குமார்னு பார்த்தா பெரும்பாலும் யாருமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட அறிவு கேட்ட வரைக்கும் யாரும் பெரிய ஆள்லாம் யாரும் கிடையாது. சரி, இந்த பேரை முதல்ல மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். அப்போ ஒரு நியூமராலஜிஸ்ட் ஒருவர் வந்தார். வந்த உடனே சொன்னார், நான் பேரை மாற்றணுங்க அப்படின்னு. என்ன பேரை மாற்றணும், முத்துக்குமார்னு வைங்க அப்படின்னு. ஏன்னா எங்கள் தாத்தா பேர் வந்து முத்துசாமின்னு சொல்லிட்டு நான் அவர் பேர் வச்சுக்கலான்னு சொன்னேன். சூப்பர் பேர் சார் அப்படின்னாரு. கடைன்னு பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்துட்டு நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், என் பேர் இனிமேல் முத்துக்குமாராக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் சொன்னார், சார் முத்துக்குமார் பேர் உங்களுக்கு சரியாக வரல சார் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு. நியூமராலஜி கரெக்ஷன்ஸில் ஒழுங்காக வரல அப்படின்னாரு. வேறு ஏதாவது பேர் சொல்லுங்கள் சார்னாரு. எத்தனை ரூபா பேரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனால் திரும்பி பார்த்தேன். என்னுடைய ஆஃபீஸில் ரொம்ப சின்ன ஆஃபீஸ் தான், அதில் யோகிராம் சுரத்குமார் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் நான் எப்படின்னா மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே வந்து இங்கே போகலாமா அங்கே போகலாமா எனக்கு அந்தமாரி எண்ணமே வந்தது கிடையாது. வாழ்நாளின் கடைசி நிமிஷம் வரைக்கும் யோகிராம் சுரத்குமார் தான், வேற எதுவுமே கிடையாது எனக்கு. அதாவது ஒரே டிட்டர்மினேஷன், யோகிராம் சுரத்குமார் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. ஆஃபீஸில் யோகிராம் சுரத்குமார் ஃபோட்டோ இருந்தது. நான் சும்மா சொன்னேன், சுரத்குமார் உடனே பேர் வைங்க அப்படின்னு. நம்ம பேர் ஏற்கனவே குமார் தானே இருக்குது, வைங்க அப்படின்னு. அவர் உடனே கலெக்டர் சுரத்குமார் சூப்பர் பேர் சார் அப்படின்னாரு. சுரத்குமார் நல்ல பேருங்க விஷயத்தை நியூமராலஜி சொல்லணும் அவசியம் கிடையாது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அதை பார்த்துட்டு 72 நாளைக்கு இன்றைக்கி சுரத்குமார்னு எழுதுங்க அப்படி இப்படின்னு சொன்னார். எழுதின உடனே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங், நம்ம அந்த பேர் வச்சுக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்தா இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த பேர் வைக்க எனக்கு தகுதி கிடையாது. நான் ஒத்துக்கிறேன், ஓப்பனாக ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் யோகிராம் சுரத்குமாரை கொண்டு செல்லணும் அப்படின்னா எனக்கு அது ஒரு கருவியாக இருக்குது அந்த பேர், அவ்வளோதான். அந்த விதத்தில் அந்த பேருக்கு வந்து நான் ரொம்ப மதிப்பு தரேன். நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு இங்கே நிர்மல் ஃபெட்ரிக்னு ஒரு ஐ டாக்டர் ஒருத்தர் ரயில்வே இதில் ஒர்க் பண்ணார், RAOGHல ஒர்க் பண்ணார். அவர்கிட்ட போனேன். என்ன சொன்னார், என்ன குமார் கெசட்டட் நோட்டிஃபிகேஷனில் கையெழுத்து போடணும், பேர் மாற்றும் பொழுது ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் கையெழுத்து போடணும். சார் நீங்கள் தான் சார் எனக்கு பேர் வைக்க போகிறீங்க இந்த 32 வயசில் அப்படின்னு உடனே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அங்கே போய் என்ன பண்ணேன், இந்த
வாட் இஸ் இக்கின் பாதம்ஸ் பக்கத்தில் கவர்மெண்ட் ப்ரெஸ் இருக்குது. இதில் மவுண்ட் ரோடில் பயங்கர க்ரௌடடான ஏரியா, ஒரே டிராஃபிக்கான ஏரியா. அங்கே போகிறேன், 350 ரூபா பணம் கொடுத்தா உங்கள் பேரை கெசட்டில் மாற்றிக்கலாம். அங்கே போய் நிற்கிறேன். அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம சுரத்குமார்னு பேர் வைக்கிறோமே, ரவிக்குமார் சிவகுமார் வச்சு அவ்வளோ பிரச்சனை கிடையாது, யோகிராம் பேரெல்லாம் வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு பயத்திலே போய் நிற்கிறேன். நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். 350 ரூபா பணம் கட்டுங்க அப்படின்னா பணத்தை கொண்டு போய் கவுண்டரில் கொடுக்குறேன். முதுகில் யாரோ பட்டுன்னு தட்டின மாரி இருந்தது. திரும்பி பார்க்குறேன், இவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளைஸ் தான். அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பரவாயில்ல அந்த பேரை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டார். இது எப்போ நடந்தது? 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் பேர் என்னன்னு கேட்டார். அப்புறம் என் கம்பெனி ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. சுரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேரை மாற்றிட்டேன். அந்த நிமிஷத்துலேருந்து பாஸ்போர்ட்டு அது இது எல்லாத்துலேயுமே சுரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றியாச்சு. என்ன அதோடைய பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயர் மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு மேபி 2004 2005 பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வாழ்க்கையில். கிடைச்சதெல்லாம் நினச்சதெல்லாம் நடக்குது, தொட்டதெல்லாம் பொண்ணாகிற மாரி இருக்குது. நம்மளை ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நம்மள்ட்ட ஒரு பெரிய ஒரு ஆறான்னு சொல்லுவாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷன் மாரி வந்துட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறாங்க. வியாபாரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, குடும்ப வாழ்க்கையில் ஒரு வெற்றி, அமைதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. அதான் கேட்டாங்க, தேவகி அம்மா கூட கேட்டாங்க, ஆர் யூ பிளெஸ்டு குமார் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், இல்லைம்மா ஐ எம் ஓவர் பிளெஸ்டு அப்படின்னு. நிஜமாவே என்னென்னா, நம்ம எப்போதுமே சோகத்தையும் சொந்த கதையையும் எனக்கு அது இல்லை இது இல்லை இப்படி பேசுறதை விட கடவுள் நமக்கு கொடுத்ததை வந்து நம்ம கொண்டாடணும் இல்லையா? கடவுள் நம்ம நல்லா வச்சுருக்காருங்கும் போது பண்ணணும். இப்போ சேர் போடலாமான்னு கேட்டார் விஸ்வநாதன், வேணா நின்றுட்டு பேசுகிறேன் அப்படின்னேன். இந்த 106வது யோகிராம் சுரத்குமார் சத்சங்கத்தில் நின்றுட்டு பேச முடியுதுன்னா இந்த நின்றுட்டு பேசக்கூடிய சக்தியை கொடுத்தது வந்து யோகிராம் சுரத்குமார், எனக்கு சொல்கிறேன். அதனால் ஒவ்வொரு நிமிஷமுமே நம்ம வந்து யோகிராம் சுரத்குமாருக்கு நம்ம நன்றி உடையவனாகவும் அவருடைய நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சுட்டே இருக்கணும். அப்படின்னா அதுக்கு இந்த பேர் வந்து எனக்கு மிகப்பெரிய விதத்தில் பயன்படுது. நான் காரில் போவேன், பஸ்ஸில் போவேன், ஃப்ளைட்டில் போவேன், எங்கேயாவது போவேன். பக்கத்தில் ஒருத்தர் பேசும்போது கேட்பான், சார் உங்கள் பேர் என்ன சார்? சுரத்குமார்னு. சரத்குமாரா சார்? இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சரத்குமார், ராதிகா சரத்குமார் தானே. நான் சொன்னேன், சரத்குமார் இல்லைங்க, சுரத்குமார். சுரத்குமார்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சாமியை பற்றி பேசுகிறதுக்கு. சுரத்குமார்னா யோகிராம் சுரத்குமார் தெரியுமான்னா, தெரியாது சார். திருவண்ணாமலையில் ஒரு செயின்ட் யோகிராம் சுரத்குமார், அவர்கிட்ட தான் என்னுடைய குரு, அவர் கீழே தானே இருந்தேன். அவருடைய மிராக்கிள் இது நடந்தது அது நடந்ததுன்னு. ஓ அப்படியா அப்படியும். ஸோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, அந்த யோகிராம் சுரத்குமாரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து இந்த பெயர் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பயன்பட்டுருக்கு. இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் என்னோட டாப்பிக்கே அதுதான், மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் பகவான், அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது அந்த நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலான்னு பார்த்தேன். சரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு அட்லீஸ்ட் வெகுஜன மக்களுக்கு சென்றடைகிற மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம், அதனால் அவங்களுக்கு வந்து பயன்பெறட்டும் அப்படின்னு. மனுஷங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து பெரும்பாலும் 2 தான் வருது. ஒன்று என்னென்ன, பணங்காசு. இன்னொன்று என்ன, ஹெல்த்து அண்டு பணங்காசு. 2 தான் வரக்கூடிய மேஜர் ப்ராப்ளம். அது வேறு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ப்ராப்ளம் இருக்கும், ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கும், அதுவும் இருக்கும். இந்த மெயினாக இந்த 2 ப்ராப்ளங்களை, அதாவது பணங்காசு ப்ராப்ளமும் ஹெல்த் ப்ராப்ளத்தையும் நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய 50-60% ஆஃப் த ஒரிஸ் வந்து நமக்கு வந்து சரியாயிடுறது. எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த யோகிராம்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சு இந்த 32 வருஷத்தில் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு ஹெல்த் விஷயமா எனக்கு நிறையா முறை சரியில்லாமல் போயிருக்கு, ஃபேமிலியில் எல்லாருக்கும் சரியாமல் போயிருக்கு. இந்த கொரோனாவில் வந்தது, எங்கள் அப்பாவுக்கு கொரோனா, எங்கள் அம்மாவுக்கு கொரோனா, என் தம்பிக்கு ஒரே சமயத்தில் 3 பேருக்கு கொரோனா அந்த இடத்துல வீட்டில். அப்போ நம்ம எங்கள் அம்மா ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்க, என் தம்பி ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த SpO2 லெவல் கம்மியாகிட்டே வருது. எங்கள் அம்மாவுக்கு 70 வந்துருச்சு. செகண்ட் வேவில் இட் வாஸ் வெரி லீத்தல், ஒன்றுமே பண்ண முடியல. ஐசியூவில் இருந்துட்டு நான் இங்கேருந்து தேவகி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் நைட் 8:30 மணிக்கு. தேவகி அம்மா லைனில் வந்தாங்க. சொன்னேன், அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, பெட்டு கூட கிடைக்கல அப்போலோவில் அப்படின்னு. உங்கள் அம்மாட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னா நான் ஸ்பீக்கரில் போட்டு பேசினேன். ராஜம்மா பயப்படாதீங்க, யோகிராம் சுரத்குமார் வில் மேக் யூ ஆல் ரைட், நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. அப்போ SpO2 லெவல் பார்த்தீங்கன்னா 72. டாக்டர் சொல்லிட்டாங்க, எங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் அழைச்சின்னு போங்க அப்படின்ட்டாங்க. உடனே அப்புறம் பார்த்தா ஒரு மிராக்கிள் நடந்தது.
பை காட் யோகிராம் சுரத்குமாரோட கிரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மை மதர் பிகேம் ஆல் ரைட், மை ஃபாதர் பிகேம் ஆல் ரைட், மை பிரதர் பிகேம் ஆல் ரைட், ஆல் பிகேம் ஆல் ரைட். எது சொல்ல வரேன்னா, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை யோகிராம் சுரத்குமார் மேலே இருந்தது. அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் யாருங்க உங்களுக்கு பணம் தருவா மெட்ராஸில் 15 வருஷத்துக்கு முன்னாடி? அதுவும் ஒரு பேர் இல்லை, லெட்ஜர் வாங்கலை, கையெழுத்து வாங்கலை, எதுவுமே வாங்கலை. என் மேலே உள்ள நம்பிக்கையை முத்திரம் கொடுத்து அந்த ஒருத்தர் வந்து பணம். அப்போ யோகிராம் சுரத்குமாராக நான் அவரை பார்க்குறேன் அந்த இடத்துல. நம்ம என்னென்னா, யோகிராம் சுரத்குமார் அப்பியர்ஸ் இன் மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னா, பட்டர்ஃப்ளையாக வரலாம், எல்லா ரூபத்துலேயும் யோகிராம் சுரத்குமார் வரலாம். அதனால் நம்மளுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய விதங்களில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து யோகிராம் சுரத்குமார் வந்து நம்மளை வந்து பண்ணிக்கலாம். சரி, இது ஒரு விஷயம். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் பக்கத்தில் இந்த இது இருக்கு இல்லையா, அந்த செரியன் டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணியிருக்கோம். ஒரு சொன்னார் மறுநாளைக்கு வந்து ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்னாரு. இட் வாஸ் 83 years அப்போ. சரின்னு சொல்லிட்டு நான் அழைச்சின்னு போகிறேன், எங்கள் அப்பா அழைச்சின்னு போகிறேன். நானே தம்பி ஒய்ஃபு 2 பேரும் அங்கே அம்பத்தூரில் ஞானமூர்த்தி நகரில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மிராக்கிள். மறுநாள் காலையில் அந்த ஸ்டென்ட் வைக்கக்கூடிய சர்ஜரி. முதல் நாள் ஈவினிங் போயிட்டு சாமியை கும்பிட்றோம். பிள்ளையார் கோயில், அது கூட்டமே அவ்வளோ பெருசாக இருக்காது. எங்கள் அப்பாவுடைய ஃபேவரட் கோயில் அது. அதுக்காக போய் நமஸ்காரம் பண்ணுறோம். அந்த குருக்கள் என்ன பண்ணுறாரு, அந்த இது பண்ணுறாரு, இந்த தீபாரதனை காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுராயான்னு சொல்கிற அந்த பாட்டு வந்து அந்த கோயிலில் வருது. நார்மலாக அங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதுமாரி வந்துட்டு இருக்கோம். எனக்கு ஒன்றும் முதல்ல புரியல. எனக்கு தான் இந்த பிரமையில் கேட்குறதான்னு சொல்லிட்டு தம்பி ஒய்ஃப்ட்டு கேட்குறேன். அவள் கேட்குறேன், என்னன்னா இந்த பாட்டு இங்கே வருது அப்படின்னாரு. அந்த தீபாரதனை காமிக்கும் போது யோகிராம் சுரத்குமார் பாடு அங்கே இல்லவும் கிடையாது, கேசட்டும் கிடையாது. உடனே இந்த குருக்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், இந்த அதுமாதிரி கேசட் எங்கள்கிட்ட இல்லையே அப்படிங்கிறாரு. பட் எங்களுக்கு அந்த அந்த பாடலே அந்த இடத்துல வந்து ஒலிச்சுது, அந்த இடத்துல பார்த்துங்க நீங்கள். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் தான் எனக்கு, வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம். அப்படின்னா யோகிராம் சுரத்குமார்கிட்ட உங்களுடைய பொருளாதார பிரச்சனை, உங்களுடைய ஹெல்த் உடல் ரீதியான ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள், மற்றும் வீட்டில் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார்னா, யோகிராம் சுரத்குமார் என்ன பண்ணுவார், அவரே தீர்த்து வச்சுருவார். ஏன்னா நம்மளுக்கு என்னென்னா, நம்ம முழுமையாக யோகிராம் சுரத்குமார்கிட்ட சரணடைஞ்சிட்டோமா, இல்லை நம்ம பரவாயில்ல இங்கேயும் கும்பிடுவோம் அங்கேயும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோமா. ஆனால் யோகிராம் சுரத்குமார் மற்ற யாரையுமே கும்பிட வேண்டாம்னு சொல்லவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவர் வந்து என்னை தான் கும்பிடணும் அப்படின்லாம் சொன்னதே கிடையாது ஒரு நாள் கூட. என் தம்பி வந்து இந்த ஒரு இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல பாருங்க. +2 வந்து என்னோட பிரதர் வந்து 1200க்கு 1130 மார்க் அதுமாதிரி நல்ல மார்க் வாங்கி. அப்போ அந்த வருஷம்தான் என்ட்ரன்ஸ் இன்ட்ரையாக கொண்டு வந்துட்டாங்க இன்ஜினியரிங் காலேஜுக்கு. அப்போலாம் இதுமாரி தடுக்கி விழுந்த இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது. சும்மா ஒரே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், ஒரு ஊரில் இருக்கும். போகும்போது என்னாச்சு, அங்கே போகும்போது தான் அவனுக்கு வந்து 36 மார்க் தான் வாங்கியிருந்தான் 50க்கு என்ட்ரன்ஸில். அதனால் அவனுக்கு வந்து கிடைக்கல, எம்பிபிஎஸ் பிஇ கிடைக்கல. உடனே அவன் வந்து 200 out of 200 மேக்ஸில், அவன் ஃபிசிக்ஸில் 198, கெமிஸ்ட்ரியில் 199. அந்த விழுப்புரத்தில் கல்வி மாவட்டங்களில் அவன் தான் முதல் மாணவனாக இருந்தான். ஆனால் அவனுக்கே அப்போ வந்து பிஇ கிடைக்கல. உடனே தேங்க்ஸ். உடனே எங்கள் அப்பா அழைச்சிட்டு, விஸ்வநாதன் அழைச்சிட்டு, என் தம்பி அழைச்சிட்டு திருவண்ணாமலைக்கு போகிறாரு. போன உடனே சாமியை பார்த்தோடனே தம்பி அப்படியே கதறி அழறான். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு சுவாமி. அது மாதிரி எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, செக்யூர்டு வெரி ஹை மார்க் இன் +2, பட் என்ட்ரன்ஸில் வந்து செக்யூர்டு ஒன்லி 36 மார்க்கு, ஸோ யூ வில் நாட் கெட், இஸ் நாட் கெட்டிங் பிஇ சீட் அப்படின்னு இருக்காரு. உடனே அப்போ சுவாமி சொல்லியிருக்காரு, விஸ்வநாதன் டோன்ட் வரி, மை ஃபாதர் பிளஸ் யூ, யூ கெட் பிஇ சீட் டுடே அப்படின்னு இருக்காரு. உடனே என் தம்பி சொல்லியிருக்கான், சுவாமி டோட் 1 டோட் 2 ரிலீஸ் ஆல்ரெடி, தி ரிசல்ட்ஸ் வேறு ரிலீஸ்டு அண்ட் வி டோன்ட் ஹவ் மனி டு இது அட்மிட் இன் டு தி ப்ரைவேட் காலேஜ் அப்படி சொல்லியிருக்கான். அவன் சொன்ன உடனே மை ஃபாதர் பிளஸ் யூ, யூ கேன் போ அப்படின்ட்டாரு. அங்கேருந்து வந்தாச்சு. திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரத்துக்கு வராங்க. 3:45 மணிக்கு எங்கள் அப்பாவும் என் தம்பியும் பஸ்ஸில் வராங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, வாசலில் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வராதீங்க, போஸ்ட்மேன் வந்து பார்த்துட்டு விசு பேரில் ஒரு ரிஜிஸ்டர்ட் லெட்டர் வந்திருக்கு, என்னன்னு தெரியல, உடனே வாங்க சொன்னாங்க அப்படின்னா. உடனே எங்கள் அப்பா அதே ஆட்டோவில் எங்கள் அப்பாவும் தம்பியும் போயிட்டு
போஸ்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தா ரிஜிஸ்டர் லெட்டர் அவங்க பேர் தான் கையெழுத்து போடான்னு தருவான்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்கிட்டா யூ வில் நாட் பிலீவுங்க, இட்ஸ் எ சர்ப்ரைஸ். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹவவர் யூ ஹவ் செக்யூர்டு வெரி லோ மார்க் இன் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி பிஇ, பட் யுவர் அகாடமிக் மார்க் இஸ் வெரி ஹை. கவர்மெண்ட் has selected only 7 such candidate in all India. You are admitted in MNREC னு இருக்கு. மோத்திலால் நேரு இன்ஜினியரிங் காலேஜ், ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் அலகாபாத்தில் என் தம்பிக்கு வந்து 7 பேரில் இந்தியாவில் ஒருத்தருக்கு வந்து அந்த பிஇ சீட்டு கிடச்சிருக்கு. எவ்வளோ பெரிய கருணை! சாமி சொல்கிறார், யூ வில் கெட் பிஇ சீட் டுடே அப்படிங்கிறாரு. அதான் சொல்கிறேன், அந்த நம்பிக்கையை மாத்திரம் நம்ம அந்த வச்சிட்டோம்னா, யோகிராம் மேலே வச்சிட்டோம் அப்படின்னோம்னா எல்லாமே பண்ணிடுவார். நான் ஒரு முறை டெல்லி போனேன், இப்போ சமீபத்தில் இல்லை, ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் டெல்லிக்கு போனேன். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக போனேன், முக்கியமான விஷயத்துக்காக போனேன். இந்த தலைக்கு மேலே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறேன். ஃப்ளைட்டில் பார்க்குறேன், ஒரு பட்டர்ஃப்ளை தலைக்கு மேலே உட்காந்துருக்கு. நார்மலாக ஃப்ளைட்டில் ஒரு பெஸ்ட்டு ரிப்பலண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, உள்ளே நுழையும் போது எல்லாத்தையுமே பிடிக்கிற மாரி வச்சுருப்பாங்க பூச்சியெல்லாம், ஏன்னா பைலட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. யோகிராம் சுரத்குமார் ஹஸ் ட்ராவல்டு வித் மீ டில் டெல்லி வந்துட்டே சொல்லிட்டு மொபைல் எடுத்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறேன், அந்த பட்டர்ஃப்ளை எங்கே இல்லை. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், இன்னும் 20 நிமிஷம் டைம் இருக்குது, கிட்ட சொல்கிறேன். என் தம்பி, இன்னொரு தம்பி வெங்கட்ரமணின்னு சொல்லிட்டு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அவன் பூனேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்போ சாங்கிலிங்கிற ஊரில், பாம்பேலேருந்து சாங்கிலி வந்துட்டுருக்கான் என் தம்பி ட்ரெயினில். வந்த உடனே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், ஒரு 4 பேர் உட்காந்து சீட்டு விளையாண்டுருக்காங்க. என் தம்பி என்ன பண்ணா, என் தம்பிக்கு எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே சீட்டு விளையாட தெரியாது, சும்மா பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த சாங்கிலி ஸ்டேஷன் வந்த உடனே அந்த 4 பேர் சொல்லியிருக்கானுங்க, விளையாண்டியில் காசு கொடு அப்படின்ட்டு இருக்காங்க. நான் விளையாடவே இல்லை, எதுக்கு நான் காசு தரணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்கான், வந்து இல்லை செயினை கழட்டி கொடு, பொய் சொல்கிறான் அப்படின்னு. உடனே பயந்து போய் என்ன பண்ணிட்டேன், தம்பி கூட்டமே இல்லையா அந்த ட்ரெயினில், செயின் கையில் யோகிராம் சுரத்குமார் போடுற மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி என் தம்பி கொடுத்துட்டான் பயந்து போய். அப்போ எனக்கு தப்பு பண்ண, தப்பே பண்ணலை, ஆனால் ஒரு தப்பான இடத்துல இருந்ததுனால நமக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்கும் போது, அந்த ஸ்டேஷன் வண்டி கிளம்புது, அப்படியே கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஒரு வயசான ஒரு பிச்சைக்காரர் அங்கேருந்து வரார் ரயில்வே ஸ்டேஷனில். அந்த 4 பேரையும் கூப்பிட்டு ஏதோ ஹிந்தியில் மிரட்டி இருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, கொடு அப்படின்னு இருக்காரு. உடனே அவனுக்கு வந்து பயந்து போய் கொடுத்துட்டானுங்க. கொடுத்தவனு போயிட்டு என் தம்பிகிட்ட கொடுத்துட்டு, தப்பு மாத்திரம் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணுற இடத்துலையும் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னாராம். ஹிந்தியில் சொல்லியிருக்காரு அந்த பிச்சைக்காரர். அப்போ நீங்கள் இது என்ன சொல்றீங்க, அது யோகிராம் சுரத்குமார் தவிர வேறு யாராக இருக்க முடியும் அந்த இடத்துல? அதனால் ஒரு 100கணக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஞாபகம் இருக்குல்ல? அப்போ இந்த 100கணக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரிசையாக வீட்டில் நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸு, 2001 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இந்த ஹைகேர் ஃபார்மா அப்படிங்கிற அந்த கம்பெனியை நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து நான் என்ன பண்ணுறேன், நேராக திருவண்ணாமலைக்கு போகிறேன். நான், என் தம்பி, இன்னும் ஒரு கான்ட்ராக்ட்கார் 3 பேரும் போகிறோம். போகும்போது என்ன சிச்சுவேஷன் சொல்கிறேன், அப்போ தான் நீங்கள் யூ கேன் கோரிலேட். என் தம்பி அமெரிக்காவிலேருந்து இங்கே வரான். அந்த பிஇ படித்தேன்னு சொன்னாலே அவன் ஈவெண்ட்டு அமெரிக்கா. போகும்போது சாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம். போகும்போது சாமி என்ன சொல்கிறாரு, விச் பார்ட் ஆஃப் அமெரிக்கா யூ ஆர் கோயிங் விஸ்வநாதன் அப்படின்னாரு. நியூயார்க் சம்திங் யூ ஆர் டெல்லிங். வேறவர் யூ ஆர் விஸ்வநாதன், ஆல்வேஸ் ரிமெம்பர் காட் அப்படின்னார். ஆல்வேஸ் ரிமெம்பர் மீன்னு சொல்லலை, ஆல்வேஸ் ரிமெம்பர் காட்னு சொல்கிறாரு. அதோட போயாச்சு. அங்கே போகும்போது என்னாச்சுன்னா, ட்வின் டவர் பிளாஸ்ட் நடக்குது, ரெட்டை கோபுரம் வெடி விபத்து நடக்குது. என் தம்பி அப்போ இங்கே இந்தியாவில் இருக்கும் பொழுது திருப்பி அவனுக்கு போகிறதுக்கான விசா வந்து அங்கே கிடைக்கல. பிகாஸ் ஏஷியன் கண்ட்ரிலேருந்து யாருக்குமே விசா வந்து தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டிசைட் பண்ணிட்டாங்க அமெரிக்காவில். அப்போ இவனுக்கு வந்து லட்சமாக சம்பாதிச்சிருந்த தம்பிக்கு வந்து வேலை போய் ஒரு 6 மாதம் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தான் என்னோட. அப்போ தான் 2001 ஆகஸ்ட்டில் வந்து இந்த கம்பெனி ஐகேர் ஃபார்மா, அந்த மருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறேன்.
நானே என் தம்பியும் சரி நம்மளுக்கு ஒரே புகலிடம் வந்து என்னென்னா யோகிராம் சரத்குமார் தான் சொல்லிட்டு அங்கே போகிறோம். அப்போ வந்து சாமியோடைய இந்த சிலாமூர்த்தி இருக்கு இல்லையா, மகாலிங்கேஸ்வரர், அது அங்கே இல்லை, அது வெளியில் வச்சுருந்தாங்க. இப்போ சாமி சிலை இருக்கிற இடத்துல வச்சு ஒரு 48 நாள் ஒரு மண்டல பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இது நிஜமாக நடந்த விஷயம் தான். ஒன்று கூட ஒரு சுகர் கோட்டடாக கொஞ்சம் மாற்றி கீத்தி இந்த கூட்டம் மாப் சைக்காலஜிக்காக நான் பேசலை, எனக்கு பேசவும் தெரியாது. அப்படி போன உடனே என்ன பண்ணுறேன், அங்கே நமஸ்காரம் அந்த நாளைக்கு சுவாதி நட்சத்திரம் பண்ணதுனால சாமி மேலே பூக்கள்லாம் அப்படியே வரிசையாக நந்தியாவட்ட பூக்கள்லாம் இருந்தது. நானே என் தம்பி இன்னொருத்தர் 3 பேர் நமஸ்காரம் பண்ணுறோம். இந்த சிலை தான் தூக்கி அங்கே மகாலிங்கேஸ்வரங்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் அப்போல்லாம் வந்து மொபைல் ஃபோன் கிடையாது 2001லலாம். நான் எதுக்காக போனங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. போகும்போது நமஸ்காரம் பண்ணுறேன், டக்குன்னு நான் எழுந்துக்கிறேன். அந்த மகாலிங்கேஸ்வரர் சிலையிலேருந்து ஒரு பூ விழுது. எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சாமியே நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற அந்த கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு இதில் என்ன பண்ண, டக்குன்னு என் தம்பி பிசு அங்கே பாரு பூ விழுது பாரு அப்படின்னு. அவன் பார்க்குறான், ஒரு பூ விழுந்ததில்ல, எல்லா பூ விழுந்துருச்சு, ஒன் ஆஃப்டர் ஒன். அது எப்படி தனக்குத்தானாவே சாமி அபிஷேகம் பண்ணது போல ஒரு விஷயம். அந்த இடத்துல பண்ண ஒன்றா பார்த்தீங்கன்னா அந்த 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 நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருந்தா தான் அதோடைய அந்த வீரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். எப்படியெல்லாம் காட்சி கொடுக்குறாரு, நம்மளுக்கு முன்னாடியே இருக்கிறார். அவருக்கு வந்து மரணமும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. நம்ம தான் பிறந்தநாள் கொண்டாடுறோம். பிறப்பே இல்லாததற்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவர் யுகமாக தோண்டிட்டு இருக்கார். சில பேர் சொல்லியிருக்காரு, யோகி ராம் சரத்குமார் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சுவாமி ஐ வாஸ் சர்ச்சிங் யூ, வேர் யூ அப்படின்னு கேட்டிருக்காரு சுவாமிஜி. திஸ் பெக்கர் இஸ் லிவிங் இன் திஸ் பிளேஸ் ஃபார் யுகம் அப்படின்னு இருக்கார். அண்ணாமலை சன்னதியில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறார். சும்மா டெம்பரவரியாக அந்த சன்னதி தெருவில் இருந்தது, அங்கே போனது இங்கே போனதெல்லாம். திஸ் பெக்கர் லிவ்ஸ் இன் திஸ் பிளேஸ் ஃபார் யுகாஸ் அப்படின்னு இருக்கார் யோகிராம் சரத்குமார். ஒரே ஒரு முறை வந்து யோகிராம் சரத்குமார் தன்னை சிவன் சொல்லியிருக்காரு. அதை நான் படித்தேன். மணின்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் திருவண்ணாமலை ஆசிரமத்தில். பழைய டிவோட்டிஸ்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும். ஒரு நாய் வந்து அங்கே சாமிக்கு முன்னாடி படுத்திருந்தது. மணி திஸ் லுக்ஸ் லைக் நந்தி அப்படின்னு இருக்கார். அப்போ என்ன அர்த்தம், நான் தான் சிவன், எனக்கு முன்னாடி இருக்கிறது நந்தி அப்படின்ற ஒரு குறிப்பாக உணர்த்தக்கூடிய விஷயங்களை வந்து சாமி நிறையா பண்ணியிருக்காரு. எனக்கு நிறையாவே பண்ணியிருக்காரு. எனக்கெல்லாம் வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த ஆசிரமம் இருக்கு இல்லையா, திருவண்ணாமலை ஆசிரமம், நான் இங்கே தான் ஆசிரமம் இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறேன். போய் பார்த்தா சுவாமி, தேவகி அம்மா, இன்னும் ஒரு 3 டிவோட்டி காரில் வந்து இறங்குறாங்க. திஸ் பெக்கர் வாண்ட்ஸ் சி த பவுண்ட்ரிஸ் ஆஃப் திஸ் ஆசிரமம் அப்படின்னாரு. யாருமே இல்லை, இந்த பவுண்ட்ரியை இந்த பிச்சைக்காரன் சுற்றி பார்க்க விரும்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு சுவாமி. சொல்கிறாரு ஐ வாஸ் த ஒன்லி மேல் அந்த இடத்துல ஒரு இருக்கும்போது. டக்குன்னு நான் என்ன பண்ணுறேன், போகிறேன். சாமி வெறுங்காலில் வராரு. நான் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டே போகிறேன். சாமி என்ன பண்ணுறாரு, அந்த பவுண்ட்ரியெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அப்போ இந்த ஆசிரமம் தோண்டும் போது அந்த பவுண்ட்ரியை சாமி சுற்றி பார்க்கும் பொழுது இருந்த ஒரு சிலரில் நானும் ஒத்தேன் அப்படிங்கிறது வந்து இந்த ஜென்மத்தில் நான் பண்ண மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஸோ இதுமாரி சுவாமியோடைய லீலாக்கள் இருக்கும்போது என்னாச்சுன்னா, இப்போ நான் திருப்பி ஐம் கம்மிங் டு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சிவலிங்கம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. உடனே என் தம்பிகிட்ட சொல்கிறேன், பாரு விசு, சாமி உனக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, உனக்கும் வேலை கிடைக்கும், எனக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படியே நாங்கள் அந்த நிகழ்ச்சியிலேருந்து எனக்கு வெளியில் வரவே இல்லை. தேவகி அம்மா அங்கேருந்து வராங்க, 200 மீட்டர்லேருந்து வராங்க. இதுதான் சார் உச்சகட்ட கிளைமேக்ஸ். கடனை இப்போ அந்த முதல்ல சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க, அந்த ஹால்லேருந்து வராங்க. வந்துட்டு, குமார் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு என்னை கேட்குறாங்க. நான் யார்ட்டையும் சொல்லலை. இப்போயாவது எனக்கு ஃபோனில் பேசுவேன், என்னை 10 பேருக்கு தெரியும், அப்போ யாருமே தெரியாது. ஆமாம் அப்படின்னு கையில் ஒரு விபூதி குங்குமம் பூவை கொடுத்துட்டு சாமி சொல்கிறார், இந்த கம்பெனி மிக நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. நான் மெடிடேஷனில் இருக்கும்போது சாமி சொல்கிறாங்களாம் அவருக்கு, குமார் அஸ்கம் இஸ் அங்கே இருக்காரு, அவன்கிட்ட போய் இதை கொடு, சொல்லி கொடுன்னு இருக்காரு. சொல்லி கொடுத்துட்டு அந்த அம்மா எந்த விதமான ரெஸ்பான்ஸ் என்று எதிர்பார்க்கல. டக்குன்னு பண்ணிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஐக்கியர் ஃபார்ம் ஆரம்பிக்கிறோம், சாமி அப்படியே சாட்சாத் ஆசீர்வாதம் பண்ணுறார். தேவகி அம்மாவுக்கு நான் எதுக்கு வந்தேன்னு தெரியாது, அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க இந்த கம்பெனி நல்லா வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் 2 வருஷம் எனக்கு பயங்கர ஃபைனான்ஷியல் பிரச்சனை இருந்தது, ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் வந்து சோர்வடையும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வரும். எதுக்கோ நம்மளை வந்து ரொம்ப சோதனை பண்ணுறார் சாமி, நம்மளுக்கு வந்து பெருசாக தரப்போகிறாரு அப்படின்னே இருந்தேன். அது போலவே 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறுறது, காட்சி மாறுறது. பை காட் கிரேஸ் வந்து டெஃபினெட்லி நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எதுவும் நல்லா இல்லாமல் இல்லை. ஏன்னா அந்த நம்பிக்கையை ஊட்டுறதுக்கு வந்து எப்படி இதை விட எப்படி சொல்ல முடியும், ஒரு சாமி பண்ணுறாரு. அதனால் இன்னும் ஒரு
கடைசியாக ஒரு நிகழ்ச்சி சொல்லிவிட்டு என்னுடைய இந்த 1 மணி நேரம் உரையை முடிச்சுக்கலான் இருக்கேன். நான் மெடிக்கல் ரெப்பாக இருந்த காலகட்டங்களில் நான் சாமியை பார்க்க போகிறேன். போகும்போது என் கையில் பேக் இருக்கும் எப்போதுமே, மெடிக்கல் ரெப் பேக். நான் போகிறேன் இங்கேருந்து. போனோடனே சுவாமி கேட்குறாரு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில இடத்துல, ராமு வாட் இஸ் டைம் நவ் அப்படின்னாரு. 4:40 சுவாமி அப்படின்னு. அப்போ ஒரு 5-6 டிவோட்டிஸ் வந்துட்டாங்க, 10 பேர் வந்துட்டாங்க, 15 பேர் வந்துட்டாங்க. வாட் இஸ் டைம் நவ் அப்படின்னாரு. 5 o'clock சுவாமி அப்படின்னு. நான் நினச்சேன் 100 ரூபா தானே இந்த கடிகாரம், வாங்கி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது, பாவம் நம்ம டைம் கேட்டுருக்காரு அப்படின்னு நினச்சேன். நம்மளோட யோஜனை எப்படி இருக்கும், சின்ன வட்டத்துக்குள்ளே தானே இருக்கும். ஏன்னா நான் வந்து 6000 சம்பளம் வாங்குறேன்ல, பெரிய பணம்ல 6000 ரூபாங்கிறது அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ராமு வாட் இஸ் டைம் நோ அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு பெரிய பெருமை, இவ்வளோ பேரை விட்டு நம்மள்ட்ட தான் கேட்குறாரு. 5:20 5:20 சுவாமி அப்படின்னேன். ஓகே யூ சாண்ட் அப்படின்னாரு. உடனே எல்லாரும் வந்தவங்களா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமாருங்கிறாரு. நான் அப்படியே விசிறி விட்டுட்டே இருக்கேன் சாமிக்கு எங்கேருந்து. வாட் இஸ் டைம் நோ அப்படின்னாரு. 5:50 சுவாமி அப்படின்னு. இஸ் இட் எ டைம் ஃபார் யூ டு மீட் டாக்டர்ஸ் ஆர் சாட் வித் திஸ் பெக்கர் அப்படின்னாரு. ஆனால் சொல்லிட்டாரு, மை டாக்டர் டைம் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி 6 o'clock சுவாமின்னு. ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆர்கியூமெண்ட் ஹியர், யூ கெட் அவுட் ஃப்ரம் திஸ் ஆசிரமம் அப்படின்னாரு. என்னடா அதனோட பொடையில் நடிச்ச மாரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, நம்ம ஏதோ பெரிய ஆள் நடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருந்தோம், டைம் கேட்குறாருன்னு சொல்லிட்டு, ஐ டோன்ட் வாண்ட் எனி டிஸ்கஷன். ஏதோ சொன்னார் கட்டணம் இல்லை, ஃபஸ்ட்டு யூ கெட் அவுட் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்னாரு. எல்லாரும் என்னை பார்க்குறான், ஏச்சி உன் லெவல் அவ்வளோதானா அப்படின்னு நினச்சின்னு பார்த்த மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் செம கோவம், எனக்கு சாமி மேலேயே எனக்கு கோவம் தான். நான் இங்கேருந்து போயிட்டேன், டாக்டர்லாம் பார்த்தேன், வந்தேன். மறுநாளைக்கு நான் போகிறேன். சரி சாமியை திருப்பி கோவமாக இருக்காரா இல்லையான்னு பார்க்குறதுக்காக போகிறேன். மறுநாளைக்கு இதுமாரி 10 மணிக்கு போகிறேன், நமஸ்காரம் பண்ணுறேன். சாமி அதை முதலாக நடந்த நிகழ்ச்சியை வந்து அவர் டோட்டலாக மறந்துட்டார். திருப்பி என்னை ப்ளஸ் பண்ணுறாரு, வந்துட்டேன். இந்த விஷயம் எனக்கு எப்படி எனக்கு பயன்படுது அப்படின்னா, நான் இப்போ கம்பெனி ஆரம்பித்து நான் வந்து கம்பெனியுடைய ஓனர், எனக்கு கீழே ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, வேலைக்கு போக கூட இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது எனக்கு அப்படின்னு நினைக்கும்போது, நான் சும்மா டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது மொபைல் இந்த ட்ரோல்ஸ் இதாக பார்த்துட்டு இருக்கும்போது, இஸ் இட் எ டைம் ஃபார் யூ டு மீட் டாக்டர்ஸ் அப்படி யாரும் கேட்குற மாதிரியே இருக்கும். ஐயோ பிரச்சனை நான் சொல்லி கிளம்பி போயிடலாம், சும்மாவாது ஆஃபீஸ் விட்டு போய் 2 டாக்டரையாவது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தோன்றது. அந்த ஒரு உந்துதலையும் அந்த வேலையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மையான ஒரு பக்தியையும் உணர வைச்சதில் வந்து யோகிராம் சுரத்குமார் எனக்கு ஒரு தந்தை, தாய், நண்பர், என்னுடைய மிக மிக நலம் விரும்பக்கூடிய ஒரு மனிதர், என்னுடைய தெய்வம், எனக்கு எல்லாமே யோகிராம் சுரத்குமார் தான். நான் பெற்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் அனைவருமே வந்து இந்த நிமிஷத்துலேருந்து நமக்கு யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்ற ஒற்றை சொல் நம்முடைய கடைசி சொல்லாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் சரி, எந்த இன்பம் வந்தாலும் சரி, எதுவுமே நமக்கு நிலை கிடையாது. நமக்கு இருக்க வேண்டியது வந்து ஒரே விஷயம் என்னென்னா, யோகிராமுடைய அன்புக்கு நம்ம கடைசி வரைக்கும் பாத்திரமாக இருக்கணும், அவரோட நம்பிக்கையை பெறணும், அவர் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த வாய்ப்பை வழங்கிய மாம்பழம் விஸ்வநாதன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கொண்டு, ஏனைய மக்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நன்றி, வணக்கம்.